தீபாவளிக்கு செஞ்சு கேட்ட முறுக்குங்க இன்னைக்கு தான் எங்கள் அம்மா செஞ்சு தர போகிறாங்க. நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் அரிசி மாவில் தான் முறுக்கு சுட்டாங்க. எங்கள் அம்மா அரிசியை ஊற வச்சு அரைச்சி முறுக்கு சுட போகிறாங்களாம். நீங்களும் இந்த மெத்தடில் முறுக்கு சுட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெய்பர் ஒருத்தவங்களோட டாட்டருக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்ங்க. ஸோ மேக்கப் பண்ணிவிட போகணும். அம்மா அரிசியில் தண்ணி ஊற்றி வைக்க சொன்னாங்க. அந்த வேலையும் முடிச்சுட்டு என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன முறுக்கு சுட சொல்லிட்டு நீ ஹெல்ப் பண்ணாமல் எங்கே போகிறேன்னு சொல்லி அம்மா திட்டிகிட்டு இருந்தாங்கங்க. இருமா சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்தையும் அவசர அவசரமாக எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன். பக்கத்தில் தாங்க வீடு. அப்படியே நடந்து போயிட்டு மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா அம்மா முறுக்கு சுடுறதுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே நம்ம கைவண்ணத்தை காட்டிடலான்னு சொல்லி நானும் முறுக்கு பிழியறதுக்கு உட்காந்துட்டேங்க. உட்காந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது இந்த முறுக்கு பிழியறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து அதை மாவை உள்ளே போட்டு அமுக்க அது ராட்டினம் சரிகிற மாதிரியே அந்த மூடி ஒரு பக்கமாக போச்சு பார்த்தீங்களா. அதை ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி நானும் கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியாக அதை மூடிட்டேங்க. ஓகே இப்போ எல்லாம் செட்டு அப்படியே முறுக்கு பிழியலான்னு ட்ரை பண்ணுறேன். முறுக்கு ஷேப்லேயே வரலங்க. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ டிசைனாக வந்துச்சு. ஓகே ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்னு அகெயின் ட்ரை பண்ணுறேன் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் தான் வந்துச்சு. அட நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு அம்மா கிட்ட போய் சொல்லலான்னு கிச்சனில் போய் பார்க்குறேங்க. எண்ணெயில் பொரிச்ச முறுக்கை பார்க்கும்போது அட நம்ம சுட்ட முறுக்கா இது செமையாக இருக்கே, பார்க்க பரவாயில்லையே, ஓரளவு முறுக்கு மாதிரி மேட்சாக தாங்க இருந்துச்சு. ஸோ நானே வந்து முறுக்கு எல்லாமே பிழிஞ்சு கொடுத்துட்டேன். ஆனால் என் கை தாங்க செம்ம வலியாயிடுச்சு. அம்மா நானும் முறுக்கு சுடுறோமான்னு சொல்லி மாவு எடுத்து அப்படியே ஆயிலில் போடுறேங்க. அப்படி ஜாலியாக சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. அப்புறம் அம்மா உன் முறுக்கு மாவு தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன்னா அம்மாவே வந்து ஒரு வேளை மாவில் தான் ஏதோ பிரச்சனையாக நினச்சிட்டு எக்ஸ்ட்ரா மாவுலாம் போட்டு குழச்சாங்கங்க. பின்ன பார்த்தா அதே மாதிரி தான் முறுக்கு வந்துச்சு. இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ரிப்பன் பக்கோடா சில்ல போட்டு ரிப்பன் பக்கோடா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு மேலே சத்தியமாக முறுக்கு மேலேயே சத்தியமாக நாங்கள் இனிமேல் முறுக்கே பண்ண மாட்டோங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.